ஜனநாயகத்துக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல். இன்னும் சொல்லப்போனால் ஜனநாயகத்தையே கொலை செய்யக்கூடிய நிலைமையில் கொண்டாந்து வச்சுட்டாங்க. கிட்டத்தட்ட குத்துயிரும் கொலையுருமாக ஆக்கி வச்சுருக்காங்க பிஜேபி. இது நான் எடுத்த உடனே சொல்கிறேன், ஏதோ இங்கே இந்தியாவில் நடக்கிறது யாருக்கும் தெரியாமல் நடக்கிறதுங்கிற ப்ளீஸ் டூ அண்டர்ஸ்டிமேட். இது நேற்றுக்கு நடந்த சமாச்சாரம் மட்டுமல்ல. திரு ராகுல் காந்தி பாஸ்டனில் போய் அமெரிக்காவில் போய் பேசினார். அது நம்ம இந்தியர்கள் மத்தியில் தான் பேசினார். என்னென்ன ஃப்ராடெல்லாம் மகாராஷ்டிராலேயும் ஹரியானாலேயும் அந்த எலக்டோரல் ரோல்ஸ் எல்லாம் பண்ணினாங்க, அது ஒரு மணி நேரத்துக்குள்ளே எவ்வளோ ஓட்டுகளை போட முடியும், கடைசி நேரத்தில் 5 மணிக்கு ஒரு நம்பர் சொல்கிறாங்க, 7:30 மணிக்கு வேறு அது கன்ஸ்டபிளாக ஒரு நம்பர் ஆஃப் ஓட்ஸ் வந்து விழருது. அவங்கெல்லாம் எல்லாரும் ஒரு ஆள் 3 நிமிஷம் நின்று ஓட்டு போட்டான்னா அது அந்த க்யூவில் நின்றவங்க மறுநாளை காலம்புற 2-2:30 மணி வரைக்கும் நின்று ஓட்டு போட்டால் தான் அவ்வளோ ஓட்டெல்லாம் பதிவாகிருக்கும். அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பற்றி ரொம்ப தெளிவாக எடுத்து பேசினால் அது வந்து மிகப்பெரிய அளவிற்கு பேசு பொருளாக மாறியது. உடனே பிஜேபி என்ன பண்ணிட்டாங்க, பாருங்கள் நம்ம நாட்டை பற்றி வெளிநாட்டில் போய் கேவலமாக பேச அப்படி தான் சார் பேசுவாங்க. இங்கே நியாயம் கிடைக்கலன்னா என்ன பண்ணுவாங்க? இங்கே இந்த நாட்டில் ஒரு நியாயமே அநியாயம், இந்த நாட்டிலே அநியாயம் அப்படின்னு ஒரு பெரிய அநியாயம் நடந்துட்டுருக்கு. இதை வந்து கேட்குறதுக்கே எதை சொன்னாலும் கவலையே படாமல் அப்படியே உட்காந்துருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? அது ஜனநாயகத்தை மிகப்பெரிய அளவிற்கு படுகொலை செய்து கொண்டாங்க. இப்போ இந்த மாதிரிலாம் நடந்து கொண்டு இருக்குன்னு சொன்னால் திரு மோடி அவர்களுக்கு இனிமேலாம் மரியாதை கிடைக்குமா சார் வெளிநாடு போகும்போது? அது வெளியில் பேசும்போது கை கொடுக்கும் எல்லாம் பண்ணோம். என்ன ஃப்ராட் அடிச்சாங்க நீங்கள்லாம் இந்த மாதிரி இப்போ பிரைம் மினிஸ்டராக வந்திருக்கீங்க. என்ன இவர் சொல்கிறாரு ராகுல் காந்தி, ஒழுங்காக எலெக்ஷன் ஒட்டி நடந்ததுன்னா உனக்கு 230 இடத்துக்கு மேலே வந்திருக்காது, நாங்கள் 250க்கு மேலே வந்திருப்போம், நாங்கள் தான் ஆட்சி அமைச்சிருப்போம். ஆகவே திருடி தான் நீங்கள் ஆட்சியில் உட்காந்துருக்கீங்க, ஓட்டு திருட்டு மூலமாக தான் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இது உண்மைதானே சார்? இது வெளிநாட்டிலாம் பேசாமல் இருப்பாங்களா? யாருக்குமே சொல்லக்கூடாது, இன்னும் பேசவே கூடாதுன்னு. என்ன அதனால் தேசபக்தி குறைஞ்சி போச்சுன்னு அர்த்தமா? இந்த நாட்டில் ஒரு அநியாயம் நடக்கிறதுனா எமர்ஜென்சி பற்றி உலகம் முழுக்க தான் பேசுனாங்க இந்த மாதிரி அநியாயம் நடக்கிறதுன்னு. அப்போ அது வந்து பேசினது ரைட்டு. உடைய வெளிநாடுகள்லாம் உலக நாடுகள்லாம் இந்த எமர்ஜென்சியை கடுமையாக விமர்சனம் செய்வதெல்லாம் ரைட்டுன்னு சொல்லிட்டு அப்போ வந்து ஜனசன சங்கமாக இருந்த இந்த பிஜேபி ஒரேடியாக கூக்குரல் போட்டிருந்தாங்களே, அதெல்லாம் அதை நம்ம சரின்னு நம்ம சொல்லவே இல்லை. ஜனநாயக படுகொலை தான் சொன்னோம். அதை தாண்டி இது சிஸ்டமேட்டிக்காக பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த ஃப்ராடு சார்.